வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. இந்த 2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த கடக ராசியில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வரக்கூடிய அடுத்த வருடம், அதாவது 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வருட காலத்திற்கு அந்த உச்சம் பெற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்க போகிறாரு. இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் குரு பகவான் அதிசாரம் அடைவார், குரு வக்ரம் அடைவார், அடுத்து இயல்பு நிலைக்கு வருவார். இந்த மாதிரியான ஒரு மாற்று அமைப்புகளும் இருக்குது. இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய அந்த குருவினுடைய மாற்றங்கள், பயிற்சிகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களையும் உயர்வுகளையும் கொடுத்துட்ருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள். கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் என்னென்ன இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா குரு பகவான் கும்பராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அவர் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாக வரும்போது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். அதாவது ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆத்தோடு இறங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற தகுந்தார் போல தான் இந்த கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆதாயம் பார்க்காமல் இறங்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு உறவினர்கள் வீட்டுக்கே போகிறாங்க அப்படின்னா அவர்களால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் தான் அந்த வீட்டுக்கு போவாங்களே ஒழிய மற்றபடி எந்த ஒரு காரண காரியத்திற்காகவும் இந்த கும்பராசி என்பர்கள் பயணிக்கவே மாட்டாங்க. இது இந்த கும்பராசி என்பர்களினுடைய அன்பர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவர்களினுடைய உறவுகளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியாக ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை அலுவலகமாக இருந்தாலும் சரி, தனக்கு அங்கே நன்மைகள் நடக்காத இடத்துல ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுதும் அங்கே தங்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து சட்டுன்னு வெளியில் வந்து அதுக்கு அடுத்த கட்ட விஷயத்தை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். கும்பம்னு சொன்னாலே கலசம். இவர்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவர்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம ஜோதிடர்கள் ஈஸியாக கணிக்க முடியும். ஏன்னா இவர்கள் ஆதாயம் தேடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் கிடையவே கிடையாது. ஆதாயம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பொழுதும் அந்த விஷயத்திற்காக போராடுபவர்களும் கிடையாது. சில ராசி என்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அது தெரியாமலேயே அந்த இடத்துல போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ராசி என்பர்கள் நம்ம அந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு கணிச்சு சொல்லும்போது அந்த தொழிலை தான் நம்ம செய்வோம் அப்படின்றத மாதிரியாக போராடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியாக இந்த கும்பராசி என்பர்கள் கிடையாது. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், மகிழ்ச்சி ஸ்தானம். இவர்களுக்கு ஒரு நன்மை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக ராகுன்ற நிழல் கிரகம் இவர்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அதாவது யாருக்குமே அஞ்சாதவர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே பயந்து நடுங்குபவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வியாதிகள் இவர்களை துரத்தக்கூடிய ஒரு நேரம், ஒரு சில இடத்துல கடன்கள் இவர்களை துரத்தக்கூடிய ஒரு நேரம். கடன்களுக்கெல்லாம் அஞ்சாதவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதை டயத்துக்கு பே பண்ணிட்டு அதை டயத்துக்கு முடிப்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். ஆனால் கடந்த 1.5 வருடங்களாக பார்த்திங்கன்னா கடனுடைய சுமை அப்படின்றது அதிகப்படியாக இருந்துகிட்டே இருக்கு. தேவையில்லாமல் பாரத்தை சுமக்காதவர்கள் இந்த அதாவது ஒரு தேவை இருந்தால் தான் அந்த கடன் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள். அப்படி இல்லாத ஒரு இடத்துல கூட அந்த கடனை சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பவர்கள். கடந்த 1.5 வருடங்களாக எதுக்காக இந்த கடன் வாங்கணும்னோ தெரியல மேடம், ஆனாலும் அந்த கடனால் இப்போ இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த மாதிரியாக போகக்கூடிய அளவுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் என்னை வந்து கால சூழ்நிலைகள் இப்படி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் அந்த கடனுக்கு பயந்து ஓடுபவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு சறுக்கி விழும்போது தான் அந்த மனவேதனையும் வலிமையும் அதாவது வலியும் அவங்கள போட்டு பாடாப்படுத்தும். ஏன் நம்ம உயர்ந்தோம், நம்ம ஏன் கீழே தாழ்ந்து விழுந்தோம் அப்படின்னு அந்த ஒரு புரிதல்கள் கூட இல்லாமல் இருக்கும்போது அந்த வேதனைகள் இவர்களை போட்டு மிகப்பெரிய ஒரு மரண வேதனைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம். நிறைய கும்பராசி என்பர்கள் கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதுலேயும் விவாகரத்து வழக்குகள், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வராங்க. எந்த இடத்துலையும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரே இல்லாமல் அடுத்தடுத்துன்னு பிரச்சனைகளை அடுத்தடுத்து சந்தித்து கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்து குரு ஏதாவது வலிமை சேர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அதனால் பிரிவு அப்படின்றது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஏற்கனவே ஒரு மனசஞ்சலப்போடையும் ஒரு வாய் வார்த்தையோடையும் போகக்கூடிய சில விஷயங்கள் இப்போது கேஸ் வரைக்கும், ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். நீங்கள் இந்த இடத்துல சில அவமானங்களை தாங்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க. இதனால் நிறைய விரயங்கள், நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதை தான் அந்த 12ஆம் இடத்தையும் குரு பார்வையிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். விரயங்கள் நிறைய வரப்போகுது, நிறைய கடன் தொந்தரவுகள் வரப்போகுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இதுக்கெல்லாத்துக்குமே நிவர்த்தி கிடையாதா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிவர்த்தி இருக்குது. அதாவது ஆழமான ஒரு தெய்வ பிரார்த்தனை அப்படின்றது உங்களை மிகப்பெரிய ஒரு சிக்கல்களிலிருந்து, இன்னல்களிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்குது. அதை தான் அந்த குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடம் அல்லது அந்த கும்பராசி என்பர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தை, 9ம் 10ம் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை தான் குறிக்கும். அதனால அந்த 10ஆம் இடத்தை பார்வையிடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 9ஆம் இடமும் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு தெய்வ பலம் அப்படின்னு இருந்தால் தான் இந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆக முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேருக்கு சிக்கல்கள் அப்படின்றது இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கே ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம், இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தை அங்கே எடுத்துக்கொள்ள போகக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே வெளிநாட்டில் சாதகமாக இருக்குது. உங்களுடைய சொந்த மண்ணில், சொந்த ஊரில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இன்னும் ஒரு வருட காலத்திற்கு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த ராசி என்பர்களினுடைய 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து உச்சமாக இருந்து 2ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, வெளியூருக்கு செல்றதுனால அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் போதுமான அளவுக்கு சில பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் அதை ஏமாறக்கூடிய ஒரு தருணமும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவுகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பித்து கொடுத்தாலும் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இடத்துல குரு பகவானும் ஒரு முக்கியமான ஒரு லெசன்ஸ் அப்படின்றது எடுக்க போகிறார். அதனால் சில பிரிவுகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு அப்படின்றது கண்டிப்பாக சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு வரப்போகுது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலை, பதவி, அடுத்து பார்த்திங்கன்னா தொழில், இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆழம் இல்லை, அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியாக எந்த விதமான ரிஸ்க் தெரியாமல் நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் சுபகிரகம் மேடம், ஆனாலும் நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து, அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும். இதுலேயே உங்களுடைய கோச்சார கிரகங்கள் நிலவரப்படி உங்களுடைய திசாபுத்தி அமைப்புகளின்
நிலவரப்படி சில பலன்கள் மாறுபடும். அதை முழுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் அதற்குண்டான விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.